ருத்திகா பாப்பா டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா உண்டியில காசு போட்டுட்டே இருந்தாங்க. அடிக்கடி பாப்பாட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உண்டியில எப்பவுமே காசு போட்டுக்கிட்டே இருக்கணும், சேமிப்பு அப்படிங்கறது உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். நான் சொன்ன மாதிரி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே உண்டியில காசு போட்டு போட்டு ஒரு கட்டத்துல அந்த உண்டியிலேயே நிரப்பிட்டாங்க. உண்டியில நிரப்பினா என்ன பண்ணுவோம், உடைப்போம், உடைச்சிட்டு அதுல இருக்கிற காசை எடுத்து தனக்கு தானே செஞ்சுக்குவோம். பட் வந்து இங்க அப்படி இல்லைங்க. ருத்திகா பாப்பா உண்டியில உடைச்சு அதுல உள்ள காசு எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் தான் செய்வாங்க. ஒரு வழியா உண்டியல் ஃபுல்லா அடிச்சு உண்டியில போட்டு உடைச்சாச்சு, பணத்தை எடுத்தாச்சு, எண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, அந்த பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ருத்திகா பாப்பா நானு ரீதா எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேருக்கு ஃபுட், வாட்டர் கேன்ஸ் எல்லாமே வாங்கி பேக்ல அடிக்கிட்டு எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ தேடி போய் போய் கொடுத்தாங்க. ருத்திகா பாப்பாவோட அந்த செயல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரீதா நானு ருத்திகா பாப்பா 3 பேர் சேர்ந்து எல்லாருக்குமே தேவையான உணவுகளை வாங்கி கொடுத்துட்டோம். ரோட்ல எத்தனை பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்கல்ல, சோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை டெய்லியுமே செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறது எங்களோட கொள்கை. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.